ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ ஒரு இல்லஸ்ட்ரேஷன் வடிவில் நம்ம வரைய போகிறோம். ஸோ ஜஸ்ட் மார்க் பண்ணுறேன். ஸோ அந்த ட்ரீ அந்த ஷேப்பில் நம்ம இப்போ மார்க் பண்ணுறோம். நீங்கள் பிளண்டிங் ஸ்டம்ப்ஸுன்ற டூல் இருந்ததுன்னா அதில் கூட மார்க் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பென்சிலில் ஜஸ்ட்டு லைட்டாக மார்க் பண்ணுறேன். ஒரு முக்கோண வடிவில் மார்க் பண்ணிட்ட பிறகு இப்போ டைரெக்டாக மார்க்கரில் பிளாக் மார்க்கர் டைரெக்டாக இப்போ ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இது போல் சுருள் வடிவத்தில் ஏற்கனவே நம்ம முக்கோண வடிவத்தில் பென்சிலில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த ட்ரீ ஷேப்பு ஸோ அதன் மேலேயே நம்ம இந்த சுருள் வடிவ இந்த ட்ரீ எஃபெக்டை நம்ம இப்போது கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த சுருள் வடிவத்தை முழுமையாக நம்ம போட்ட பிறகு அந்த ட்ரீ எஃபெக்ட் கம்ப்ளீட் ஆகும். பாருங்கள். ஸோ வெவ்வேறு அந்த வடிவத்தில் நம்ம வரைய போகிறோம். ஸோ இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஏன்னா ஒவ்வொரு சுருளும் வெவ்வேறு அளவில் இருக்குது. ஸோ அதனால் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள், ட்ராயிங் பண்ணி முடிங்க. சரியா? இடையிடையே பார்த்திங்கன்னா ஒரு வட்ட வடிவத்தில் நம்ம ஒரு ட்ரா பண்ணுறோம். ஒவ்வொரு அந்த சுருள் வடிவத்துக்கும் இடையில் வட்ட வடிவத்தில் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ அடுத்ததாக இந்த மரத்தோட தண்டு பகுதி வரைகிறோம். இந்த மரத்தோட நுனி பகுதியில் நட்சத்திர வடிவில் ஓவியம் வரைகிறேன். இப்போது அடுத்ததாக பிளாஸ்டிக் கிரேயான்ஸ் எடுத்துக்கோங்க, க்ரீன் கலர். ஸோ ஃபுல்லாக கலர் ஃபில் பண்ணுங்கள். ஃபுல்லாக அவுட்லைன் தாண்டி கலர் கொடுக்காம அழகாக ஃபினிஷிங்காக பண்ணுங்கள். அடுத்தது லெமன் எல்லோ கலர் எடுத்துக்கோங்க. ஸ்டார்க்கு அதை ஃபில் பண்ணுங்கள். அடுத்தபடியாக நம்ம எடுத்திருக்கிற கலர் வயலட் கலர். ஸோ பேக்ரவுண்டில் ஒரு ஃப்ளாட்டாக கிரேயான்ஸை வச்சுக்கோங்க. ஃப்ளாட்டாக, அதாவது பேப்பரில் ஃப்ளாட்டாக வச்சுக்கிட்டு
ஜஸ்ட்டு வந்து லைட்டாக வந்து ஷேட்ஸ் கொடுங்க. பாருங்கள் பேக்ரவுண்டில் வெரி வெரி லைட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச், அதுவும் அதே போல் லைட்டாக ஷேட்ஸ் கொடுங்க. ஸோ அங்கங்கே வந்து ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் போல் வந்து பேக்ரவுண்டில் இருக்குது. அடுத்தது இந்த தண்டு பகுதி வந்து ப்ரௌன் கலரில் நம்ம வந்து கலர் ஃபில் பண்ணுறோம். ஸோ ஃபைனாக பண்ணுங்கள். பவுடர் எஃபெக்டில் க்ளீனாக ஷைனிங்காக இருக்கணும். எந்த இடமும் வந்து அந்த ஒயிட்டாக தெரியாமல் போல் அழகாக பண்ணுங்கள். ஸோ அழகாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே.